Hello friends, welcome to ஆதரவ. இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குது. உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அதனால தான் ஷேர் பண்றேன். சில்லியான விஷயமா தெரியும் உங்களுக்கு போட்டோ பாக்கும்போதே. ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணிருப்பீங்க. நம்ம வீட்ல இருக்கக்கூடிய ஊக்கு இந்த ஹேர் பின் இந்த குண்டூசிலாம் பாத்தீங்கன்னா என்னதான் நிறைய இருந்தாலும் எவ்வளோ டப்பாக்கல்ல நம்ம போட்டு வச்சிருந்தாலும் பாத்தீங்கன்னா நம்ம தேடக்கூடிய நேரத்துக்கு அந்த அவசரத்துக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது. எல்லா வீட்லயும் கண்டிப்பா தொலைஞ்சு போற ஒரு பொருள் அப்படின்னு சொன்னா ஹேர் பின், ஊக்கு, ஊசி, பேனா, இந்த மாதிரி நம்ம அவசரத்துக்கு எழுதுறதுக்கு ஒரு பேப்பர், இது எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப எமர்ஜென்சியான டைம்ல தான் தேடுவோம். பட் அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா கிடைக்காம நமக்கு ரொம்ப டென்ஷன் பண்ணும். ஸோ இது வந்து நம்மளை டென்ஷன் ஃப்ரீயாக வைக்கும். இது நான் வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். இது மாதிரி நான் வந்து இந்த ஷேப்பில் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து வீட்டில் வந்து வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு தர்மாக்கோல் தான். ஸோ வந்து இதில் வந்து நான் வந்து கம் அப்ளை பண்ணிக்கிறேன், ஃபெவிகால் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் வந்து டபுள் டேப் இருக்கு இல்லையா, அது கூட வந்து நீங்கள் வந்து போட்டுட்டு அதை வந்து செவுத்தில் ஒட்டிடலாம். வந்து ஒரு சைடு வந்து இந்த தர்மாக்கோல்லையும் இன்னொரு சைடு வந்து செவுத்துலேயும் வந்து ஒட்டிட முடியும் டபுள் டேப் போட்டோம்னா. நான் வந்து ஃபெவிகால் போட்டு ஒட்டியிருக்கேன். இது வந்து ஒரு ½ அன் ஹவர்லேருந்து 1 ஹவரில் வந்து நமக்கு நல்லா காஞ்சிரும். ஸோ வந்து இந்த மாதிரி தர்மாக்கோல் வந்து இந்த ஷேப்பில் இல்லாமல் உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்ஸில் விருப்பமோ, அதாவது பொம்மை மாதிரியோ அல்லது நீங்கள் வந்து ஏதாவது ஹார்ட் ஷேப்லேயோ, இப்படி உங்களுக்கு என்ன மாதிரியான ஷேப்ஸில் வந்து கட் பண்ணிக்க விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா செவுத்தில் வந்து ஒட்டிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஊக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எப்போ கட்டினாலும் வந்து நம்ம அதிலே தான் மாட்டுவோம். நமக்கு அந்த பழக்கம் வந்து கண்டிப்பாக வந்துடும். நான் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்து ஊக்கு எடுத்தாலும் நான் தொலைச்சிருவேன். கண்டிப்பாக அந்த இடத்துல வைக்கவே மாட்டேன். பட் பார்த்திங்கன்னா நான் வந்து இது 3 வருஷமாக நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி செஞ்சு எனக்கு கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எப்போ இருந்தாலும் வந்து ஊக்கு இதில் வந்து வச்சிடுற பழக்கம் வந்துடும். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அந்த தர்மாக்கோலில் போய் நம்ம வந்து குத்திடுறதுனால. ஸோ வந்து இந்த ஊசிலாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தொலையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருகாணி நம்ம எப்போ அவுத்தோம்னாலும் பார்த்திங்கன்னா கீழே விழுந்துடும். ஸோ நம்ம வந்து கழட்டினோடனே திருகாணி வந்து இதில் குத்தி வச்சிட்டோம் அப்படின்னா மறுபடியும் எப்போ தோடு போடும்போதும் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த திருகாணி வந்து அந்த தர்மாக்கோல்லே நல்லா வந்து ஒட்டியிருக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அந்த ஹூக்கு அதெல்லாம் குத்துறதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் சின்னதாக பண்ணி வச்சுக்கலாம். பட் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய தர்மாக்கோலில் பேப்பர், பென்னு எல்லாமே வந்து ஒன்றா சேர்த்து வச்சுக்கிற மாதிரி நான் வந்து பண்ணி வச்சுருந்தேன். இது வந்து ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதை நான் எடுத்து போட்டுட்டேன், இல்லைனா வீடியோவில் காமிச்சிருந்துருப்பேன். அதை வந்து பழசாயிட்டனால எடுத்துகிட்டு மறுபடியும் நான் செய்யும் போது தான் எனக்கு இந்த ஐடியா வந்துச்சு. சரி நம்ம வந்து இதை போடலாம், சில பேருக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுனால நான் வந்து வீடியோ போடுறேன். இது வந்து அதுக்குள்ளேயே நான் செஞ்சுட்டேன். வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நான் செஞ்சுட்டேன். ஸோ நான் வந்து இப்போலேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுலேருந்து உங்களுக்கு போடுறேன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இது ஆட் பேப்பரு. இந்த மாதிரி விளம்பர பேப்பர்லாம் நமக்கு நிறைய கிடைக்கும் அப்படி இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நான் வந்து ஃபோல்ட் பண்ணி மொத்தமாக ஆக்கி நான் வந்து இதில் ஒட்டி வச்சுருக்கேன். தர்மாக்கோலில் ஒட்டுறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பேப்பர்ஸ்லாம் வந்து நான் கட் பண்ணிவிட்டு இது மேலே வந்து கம் போட்டு தனியாக வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த மேல் சைடு மட்டும் கம் போட்டு ஒட்டி வச்சுருந்தேன். எல்லா பேப்பர்ஸும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரே இதில் ஒன்றா ஒட்டிடும். இப்போ அந்த பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மொத்தமாக அதை வந்து எடுத்து நான் தர்மாக்கோலில் ஒட்டியிருக்கேன். இதில் வந்து அடி பேப்பர் மட்டும் ஒட்டியிருக்கு, மற்றதெல்லாம் நமக்கு வந்து தனித்தனியாக வருது இந்த மாதிரி. இப்போ நான் இதை வந்து பின்னாடி திருப்பி போட்டுட்டு ஃபெவிகால் போட்டு செவுத்தில் ஒட்டி வைக்க போகிறேன். இதில் வந்து நம்ம வந்து டபுள் டேப் போட்டுட்டு ஒட்டினோம்னா நமக்கு அந்த வெயிட் தாங்காது. ஏன்னா பேப்பர்ஸ் நமக்கு கொஞ்சம் மொத்தமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பென் போடுறதுக்கு ஒரு சின்னதாக வந்து அந்த பேப்பரில் வந்து மடித்து விட்டு நம்ம செய்ய போகிறோம். ஸோ வந்து அதெல்லாம் போடுறதுனால நமக்கு வந்து டபுள் டேப்பாக இருந்துச்சுன்னா அந்த வெயிட் வந்து நமக்கு தாங்காது. ஸோ நான் வந்து ஃபெவிகால் போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த இடத்துல நான் ஒட்டி வச்சுருந்தது, அதனால் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது, டேமேஜாக இருக்குது செவரு. நம்ம வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணுறதுனால அங்கேயே இருக்கிறனால ஸோ நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு மூலையில் செவுத்தில் வந்து ஒரு மூலையில் அந்த மாதிரி கூட நம்ம செஞ்சு விட்டுறலாம். இல்லைன்னா நமக்கு எந்த இடம் வந்து வசதியாக இருக்குமோ அந்த இடத்த ஒட்டிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிட்டோம் அப்படின்னா உடனே நிற்காது, ரொம்ப நேரத்துக்கு அதை நம்ம வந்து கை பிடிச்சிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ வந்து நான் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த செல்லோ டேப் மாதிரி இருக்கு இல்லையா, செல்லோ டேப் மாதிரி அல்லது வேறு ஏதாவது டேப் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டிங்கன்னா நம்ம வந்து கை பிடிச்சிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து நல்லா வந்து ஒட்டிக்கும். ஸோ நான் வந்து அந்த மாதிரி ஒட்டி விட்டுருக்கேன். அந்த டைமில் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சுண்டல் போடுற பேப்பர் மாதிரி நான் வந்து மடிச்சிக்கிறேன். ஒரு நல்ல ஒரு மொத்தமான பேப்பரில்
நீங்கள் கல்யாண பத்திரிக்கைலாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரியான பேப்பர் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி சுண்டல் போடுற மாதிரி வந்து ஒரு இது பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இந்த ஹைட்டுக்கு போதுமாக இருக்குது. ஸோ நான் வந்து இதை வந்து கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து அந்த பேப்பர் வந்து வெளியே வராமல் இருக்கணுன்றதுக்காக நான் வந்து ஸ்டாப்லர் பின் பண்ணிக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வந்து ஒட்டணுன்னா அவ்வளோக்கா ஒரு அவுட்லுக் வந்து நல்லா இருக்காது. ஸோ நான் வந்து இந்த மாதிரி கிளிட்டர் டேப் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் வந்து ஃபுல்லாக சுற்றி ஒட்டிட போகிறேன். நீங்கள் வந்து இந்த ஃபேப்ரிக் பெயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த பெயிண்ட் கூட நீங்கள் பண்ணி விட்டுறலாம், அதுவும் நல்லா அழகாக இருக்கும். இல்லையானா நீங்கள் வந்து இந்த மாதிரி கிளிட்டர் டேப் போட்டிங்கன்னா கூட அதுவும் உங்களுக்கு வந்து ஷைனிங்காக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நான் வந்து ஃபுல்லாக சுற்றி விட்டுட்டு கட் பண்ணி விட்டுடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நான் நல்லா தீத்திடுறேன். ஒட்டாத இடத்துலலாம் கூட நல்லா ஒட்டிடும். பாருங்கள், உள்ளே வந்து நமக்கு ப்ளைனாக அந்த பேப்பரோட இதே இருக்குது, வெளியில் மட்டும் நமக்கு பார்க்க அழகாக இருக்கும். ஸோ வந்து இது எந்த இடத்துல ஒட்டணும் அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து சின்ன சின்னதாக அந்த பென்சில் பேனா அந்த மாதிரி ஒரு 4-5 பேனா கூட நம்ம வந்து போட்டு வச்சிடலாம். இப்போ நான் வந்து அந்த டேப் ஒட்டியிருந்தேன் இல்லையா, அதை நான் எடுத்துட்டேன். இப்போ நம்ம எந்த இடத்துல ஒட்டணுமோ அந்த இடத்துல பார்த்துக்கிட்டு இது மேலே வந்து நான் வந்து ஃபெவிகால் போட்டுக்கிறேன் ஒட்டுறதுக்காக. நீங்கள் வந்து இந்த ஒயிட்டாக செல்லோ டேப் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து இதை வச்சுட்டு இந்த மாதிரி கம் போடாமல் அதை வச்சு கூட ஒட்டி விட்டுறலாம். அது வந்து பார்க்க அவ்வளோக்கா அன்ஃபினிஷ்டாக இருக்கும். வெளியில் வந்து நமக்கு டேப் ஒட்டினது தெரியும். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஒட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு அதிலே இருந்துக்கும். அதே மாதிரி இது வந்து கொஞ்சம் நேரம் பிடிச்சிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, குண்டூசி எடுத்துகிட்டு நான் வந்து அந்த கம் போட்டு ஒட்டினதுக்கப்புறம் பிடிக்காமல் அந்த குண்டூசி வந்து நான் கொத்தி விட்டுட்டேன். கொஞ்சம் நேரத்தில் வந்து அது காஞ்சிரும். ஸோ நம்ம வந்து பிடிச்சிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த குண்டூசி போட்டோன்னா அதுவே தன்னால் நின்றுக்கும். நமக்கு வந்து தேவைப்படுற நேரத்தில் எழுதுறதுக்கு நமக்கு வந்து பேப்பரும் ரெடி ஆகிடுச்சு, பென்னும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா தர்மக்கோலில் எந்த விதமான பெயிண்டிங்கோ இல்லை டிசைனோ எதுவும் பண்ணலை. நீங்கள் வந்து சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளிட்டர் டேப்பே நீங்கள் ஒட்டி விட்டுட்டிங்கன்னா கூட பார்க்கவே அழகாக இருக்கும். அல்லது நீங்கள் பெயிண்டிங் கூட பண்ணிக்கலாம். ஏதாவது எமர்ஜென்சிக்கு நம்ம எழுதுகிறோம் அல்லது நம்பர் நோட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து கண்டிப்பாக இந்த சைடில் நம்ம பென் போட்டு வச்சுருக்கனால நமக்கு வந்து தொலைஞ்சு போகாமல் இருக்கும். ஸோ நமக்கு பென்னும் ரெடியாக இருக்கும், எழுதுறதுக்கு பேப்பரும் ரெடியாக இருக்கும். நம்ம வந்து ஏதாவது செலவு பண்ணதெல்லாம் பார்த்திங்கன்னா திடீர்னு ஞாபகம் வரும். ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பேப்பரில் எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மறந்து போகாது, ஞாபகம் ஒரு நேரத்தில் எழுதிடலாம். மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடம் இருக்குது இல்லையா, இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பின்னு ஊக்கு இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து இதிலே குத்தி வச்சிடலாம். ஸோ வந்து எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி மளிகை ஜாமான்லாம் பார்த்திங்கன்னா இதில் வந்து எழுதிட்டு நம்ம வந்து கடைக்கு போகிற நேரத்தில் பார்த்திங்கன்னா ஞாபகம் வரப்பெல்லாம் எழுதி வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம கடைக்கு போகிற நேரத்தில் அப்படியே நம்ம வந்து ஈஸியாக கிழிச்சு எடுத்துகிட்டு போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு தெரியல. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல சூப்பரான டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் வந்துகிட்டே இருக்குது. அதை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஆஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் உள்ள அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.